Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சின்மயி பாடிய முத்தமழை பாடல் வைரலான நிலையில் தமிழ் சினிமாவில் அவர் ஏன் இத்தனை காலம் பாடவில்லை, அவரை பாடக்கூடாது என தடை விதித்தது ஏன் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மணிரத்னம் இயக்கிய கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவே என்ற பாடலை பாடி தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் சின்மயி. அதைத் தொடர்ந்து மையா மையா 96 திரைப்படத்தில் வந்த காதலே காதலே பாடல், ஆருயிரே மன்னிப்பாயா, சரசர சார காத்து, என்னோடு நீ இருந்தால் என பலரின் ஃபேவரட் பிளேலிஸ்டில் இருக்கும் இந்த பாடல்கள் அனைத்தையும் பாடியது சின்மயிதான். இதனால் பலருக்கும் பிடித்த பிரபல பின்னணி பாடகியாக வலம் வந்தார் சின்மயி. அது மட்டுமின்றி 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு டப்பிங்கும் பேசியிருக்கிறார். இதற்கிடையில் தமிழகத்தில் மீ2 விவகாரம் அதிகம் பேசுபொருளாக மாறியது. இதில் பாடலாசிரியர் வைரமுத்துவிற்கு எதிராக அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகளை சின்மயி முன்வைத்தார். அவருக்கு ஆதரவாக பலர் பேசியிருந்தாலும் இந்த விவகாரத்திற்கு பிறகு சமூக வலைதளங்களில் சின்மயி தொடர் கேலி கிண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து டப்பிங் யூனியனிற்கு சந்தா செலுத்தவில்லை என கூறி தொலைக்காட்சி கலைஞர்கள் மற்றும் டப்பிங் கலைஞர்கள் சங்கத்திலிருந்து அதன் தலைவர் ராதா ரவி சின்மயியை நீக்கிய நிலையில் அவருக்கு தமிழ் படத்தில் பாட தடை விதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சின்மயி தமிழை தவிர்த்து தெலுங்கு, ஹிந்தி, கன்னட மொழிகளில் பாடி வருகிறார். இதற்கிடையே தடையை மீறி பல போராட்டத்திற்கு பிறகு சமீபத்தில் லியோ திரைப்படத்தில் த்ரிஷாவிற்கு சின்மயி டப்பிங் செய்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன் மற்றும் ஜோஜு ஜார்ஜ் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இப்படத்தில் இடம்பெற்றுள்ள முத்தமழை பாடலை ஹிந்தி மற்றும் தெலுங்கில் சின்மயி பாடியிருக்கிறார். இதன் தமிழ் வெர்சனை பாடகி தி பாடியுள்ளார். இந்நிலையில் தக் லைஃப் படத்தின் முத்தமழை பாடலை இசை வெளியீட்டு விழாவில் சின்மயி பாடினார். இதற்கு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு எழுந்திருக்கிறது. தொடர்ந்து யூடியூபில் ட்ரெண்டிங்கில் முதல் இடத்தில் உள்ள இந்த வீடியோ 4 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது. இதன் ஒரிஜினல் வெர்சனை விட சின்மயியின் குரல் அருமையாக இருக்கிறது என்றும், இவர் ஏன் இத்தனை காலம் பாடவில்லை, தமிழ் சினிமாவில் இவர் பாட ஏன் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் நெட்டிசன்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் இந்த பாடலுக்கு நான் முற்றிலும் அடிமையாகிவிட்டேன் என்று இயக்குனர் வெங்கட் பிரபு பாடகி சின்மயியை புகழ்ந்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இவ்வளவு நாள் கவனிக்கப்படாத பாடகி சின்மயி மீண்டும் தனது திறமையால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.